வணக்கம் உழவன் மகடு நேயர்களே. வாய்ச்சொற்கள் என்ற சிறுகதையில் பார்வையற்ற பெண்ணை அறிமுகப்படுத்துவதில் ஜெயகாந்தன் அவர்கள் சிறுகதையின் தொடக்க இலக்கணம் அருமையாய் அமைத்திருக்கிறார். பாருங்கள், இந்த வரிகள் புரிந்தால் மட்டும்தான் இந்த கதை ஊடாக நமக்கு சொல்கின்ற கருத்துகள் என்ன என்பது விளங்கும். தீக்குச்சியிலிருந்து எழுந்து பீடிக்கு தாவிய நெருப்பின் மங்கிய வெளிச்சம் இருவரும் பார்க்க முடியாத இருவர் தம் முகத்தையும் பார்த்துவிட்டு ஒரு நொடிக்குள் இருளில் மறைந்தது. அவரது வர்ணனை வன்மையை அழகுற விளக்குவது மட்டுமல்ல, அதற்குள் வைத்திருக்கும் பொடி கதையின் பிற்பகுதியில் புரியும். பாருங்கள், வாய்ச்சொற்கள். சத்திரத்து திண்ணையில் கவிந்திருந்த இருளில் யாருடைய வருகைக்காகவோ, யாருடைய காலடி சத்தத்தை கிரகிப்பதற்காகவோ தன் காதுகளை வழிமீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறாள் ருக்குமிணி. அந்த சத்திரம் ஊருக்கு வெளியே கிராமத்தில் எல்லையில் தலை காட்டிவிட்டு பிறகு திசை மாறிச் செல்லும் ட்ரங்க் ரோட்டின் ஓரத்தில் ரொம்ப காலம் வாழ்ந்து இப்பொழுது பாழடைந்து கிடக்கிறது. பகல் நேரத்தில் அந்த சத்திரத்தின் அருகே இருக்கும் பிரதேசம் மிகவும் கலகலப்பாக இருக்கும். வழிப்போக்கர்களும் பிரயாணிகளும் சத்திரத்திற்கு நேர் எதிரே இருக்கும் அரசங்குடி ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து வரும் ரயில் பிரயாணிகளும் அங்கு வந்து சாப்பிடுவதற்கும் இளநீர் குடிப்பதற்கும் வசதியாய் ஒரு டீக்கடை உண்டு. அந்த டீக்கடையும் வெற்றிலைப்பாக்கு கடையும் இரவு நேரத்தில் சத்திரத்திற்கு பின்னால் ஒரு பர்லாங்கு தூரத்தில் உள்ள பொட்டைத் திடலில் அமைந்திருக்கும். பர்லாங் அப்படின்னா 200 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இரவானதும் இந்த டீ கடை வெற்றிலைப்பாக்கு கடையெல்லாம் ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தில் மரத்தடிங்களில் கொண்டு போய் பொட்டல் காட்டில் வச்சிடுவாங்க. அப்படி வச்ச பிறகு டூரிங் டாக்கீஸ் கொட்டகை அருகே வியாபாரம் செய்வதற்காக ஆலமரத்து பிரதேசத்தை காலி பண்ணிவிட்டு போய்விடும். இங்கே முடிச்சுட்டு அங்கே போயிட்டு வைப்பாங்க. பகலில் ஆலமரத்தடியில் முறுக்கு மசால் வடை விற்கும் முனியம்மாளிடம் புகையிலை அடைத்த வாயோடு சிரித்து சிரித்து கதை பேசியவாறு கோடைகள் முடைவதிலும் தடுக்குகள் பின்னுவதிலும் பொழுதை கழித்து கொண்டிருப்பாள் ருக்குமிணி. அவள் அருகே ஒரு கட்டு பனை ஓலையும் மூங்கில் கம்புகளும் இருக்கும். அநேகமாக எப்பொழுதும் அவளை சுற்றி ஒரு கூட்டம் அவள் கூடை முடைவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும். யாருடன் என்ன பேசிக் கொண்டிருந்தாலும் அவள் விரல்கள் ஓய்வில்லாமல் பின்னிக்கொண்டே இருக்கும். அவள் கையில் இருக்கும் அந்த கத்தி மூங்கிலை பிளக்கும் போதோ ஓலைகளை கிழிக்கும் போதோ சற்றே விரல் மீதும் பட்டால் போதும். 2 துண்டுதான், அத்தனை கூர்மை. ஆனால் அவள் ஒருபோதும் லேசாக கூட விரல்களை வெட்டிக் கொள்வதில்லை. ஏனெனில் அவளுக்கு விரலில் கண் உண்டு. விரலில் மட்டும்தானா? செவியில், நாவில், உடலெங்கும் கண்கள்தான். ஆனால் முகத்தில் எல்லோருக்கும் கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இமைகள் மட்டுமே. அவள் பிறவிக் குருடு. 10 வருடங்களுக்கு முன் 10 வயதுச் சிறுமியான ருக்குமிணியை அழைத்து கொண்டு ஆலமரத்து சத்திரத்தில் குடிபுகுந்த செங்கேணி என்ற நெல்லிக்குப்பத்தான் தன்னைத் தவிர வேறு ஆதரவு இல்லாத குழந்தை ருக்குமிணியின் எதிர்காலத்தை பற்றி மிகவும் கவலைப்பட்டு, இந்தாம்மா ருக்கு, நீயோ கண்ணில்லாத குழந்தை. எனக்கு பிறகு உனக்கு யாரும் ஆதரவு கிடையாது. கண்ணே இல்லாத உனக்கு யாரு இருந்தும் என்ன பிரயோசனம்? அவங்கவங்களுக்கு நீ சுமையாகத்தான் இருப்பே. நாளைக்கு இந்த கிழவன் மண்டைய போட்டுட்டா, ஐயா கண்ணில்லாத கபோதிங்கன்னு நீ கையேந்தக்கூடாது. கஷ்டப்பட்டு இந்த தொழிலை கத்துக்க, உசிர் உள்ள வரைக்கும் கால் வைத்து கஞ்சியாவது குடிக்கலாம் என்று தினசரி புலம்பி அவனது சின்னஞ்சிறு விரல்களுக்கு ஒரு தொழிலை பழக்கிக் கொடுத்திருந்தான் அந்த செங்கேணி குப்பத்தான் என்ற தாத்தா ருக்குமிணிக்கு. இவ்வாறு அவளது சின்னஞ்சிறு விரல்களுக்கு ஒரு தொழிலை பழக்கி கொடுத்தார். யாரு? அந்த செங்கேணி என்கின்ற நெல்லிக்குப்பத்தான் என்ற தாத்தா. இப்போ ருக்குமிணிக்கு பகலெல்லாம் ஆலமரத்தடியில் தொழில்.
டீக்கடையில் சாப்பாடு. இரவில் ஜனசந்தடி அடங்கி கடைகள் அடைந்ததும் அனைத்தும் இடம் மாறியபின் சத்திரத்து தனிமையில் படுக்கை. இருளும் தனிமையும் தானே அவளுக்கு பழக்கமானவை. அவளுக்கு பயம் தெரியாது. இருட்டில் தனியாய் இருந்தால் என்ன, இன்னொருவர் துணையுடன் இருந்தால் என்ன. ஆனால் போன வாரத்தில் ஏதோ ஒரு நாள் இரவில் வெறும் பேச்சுத் துணையாக இருந்த அவன் கண்ணப்பன் அதன் பிறகு வரவே இல்லை. அதன் பிறகு அவளுக்கு அந்த இருளும் தனிமையும் பயம் தராவிட்டாலும் வெறுப்பைத் தந்தன. இந்த முன்னேரத்திலேயே ஏதேதோ நினைத்துக் கொண்டே படுத்து உறங்கிப் போன ருக்குமிணி இன்று ஒரு கனவு கண்டு திடீரென்று விழித்துக் கொண்டாள். கனவா? ஆமாம், பிறவிக் குருடியும் கனவு காண முடியும். தூக்கமும் விழிப்பும் இருக்கிறதே, கண்கள் இல்லாதிருந்தும் கனவு மட்டும் இல்லாதிருக்குமா? ஆனால் அவளது கனவுகள் ஒளிமயமானவை. சப்த ஜாலங்கள்தான். யாராருடைய குரல்கள் எல்லாமோ கேட்கும். கனவில் ஒலிகள், சவுண்டு கேட்கும். அப்படி இந்த சப்த ஜாலங்கள்தான். யாராருடைய குரல்கள் எல்லாமோ கேட்கும். குரலும் மெய் உணர்வும்தான். குரலைக் கொண்டுதான் ஆட்களைக் காண முடியும் அவளுக்கு. தாத்தா செங்கேணி கிழவன் சில சமயங்களில் கனவில் வந்து ஆதரவோடு தலையைத் தடவிக் கொண்டு வந்து கொஞ்சுவார். இன்றைக்கு அவள் புதுவிதமான கனவு ஒன்று கண்டாள். தூரத்திலிருந்து மெல்லென புல்லாங்குழலின் நாதம். கொஞ்சம் கொஞ்சமாக அருகே நெருங்கி ஒலித்தும் திடீரென விலகி மெல்லென மங்கியும் சப்த விளையாட்டு. சப்த விளையாட்டுன்னா ஒலி விளையாட்டு, சவுண்ட். அந்த ஜாலம் அதிகமாகி மறைந்த பிறகு பின் காதருகே நெருங்கி கணீர் என்ற குரலில் ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினிலே என்ற பாட்டு. யாருடைய குரல் என்று சந்தேகம் பிறக்கவே இல்லை. ஆமா, கண்ணப்பாதான். வந்துட்டியா? ஏன் நீ அன்னிக்கு அப்புறம் வரவே இல்ல? புல்லாங்குழல் செஞ்சிட்டியா? எனக்கு பயமா இருந்துச்சு, நீ எங்கே வராமலே இருந்துடுவியோன்னு. இந்த குருடியை கட்டிக்கிட்டு நாம எதுக்கு கஷ்டப்படணும் அடணும்னு போயிட்டியோன்னு நினைச்சேன். கண்ணப்பா, வந்துட்டியா? என்று அவன் முகத்தை, தலையை, தோளை, மார்பையெல்லாம் தடவித் தடவி மகிழ்ந்தாள். குருடியா? யார் குருடி? என்று கேட்டுவிட்டு மறுபடியும் பாடுகிறான் அவன், உள்ளங்கைகளில் அவள் முகத்தை ஏந்திக் கொண்டு. ஆன பிருந்தாவனமும் அதோ தெரியுதே, ஆனந்தக் கண்ணன் உருவம் அதோ தெரிவதாலே என்ற கண்ணப்பனின் இனிமையான குரல் அவளைச் சுற்றிலும் சூழ்ந்து முழங்குகிறது. எங்கே தெரியுது? கண்ணப்பா, கண்ணப்பா என்று அழைக்கிறாள். விழிப்பு. யாரையும் காணோம். தூரத்தில் டூரிங் டாக்கீஸில் பாண்டு வாத்திய இசைதான் ஒலிக்கிறது. இன்னும் நேரம் ஆகலை, ஆட்டம் ஆரம்பிக்கலையே. இன்னைக்காவது கண்ணப்பன் வருமா என்று யோசனை, ஏக்கம். அதன் பிறகு அவளுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. அரசங்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இரவு 10 மணிக்கு கடைசி பாசஞ்சர் வரும். 2 நிமிஷத்திற்கும் குறைவாகத்தான் நிற்கும். போகும்போது ஸ்டேஷனில் உள்ள வெளிச்சத்தைக் கூட வாரிச் சுருட்டிக் கொண்டு போய்விடும். ஆலமரப் பொந்திலிருந்து ஆந்தைகள் அலறும். சுடுகாட்டிலிருந்து நரிகள் ஊளையிட ஆரம்பிக்கும். சில சமயங்களில் ட்ரங்க் ரோட்டில் சத்திரம் அதிர்வது போல் பேரிரைச்சலிட்டுக் கொண்டு லாரிகள் ஓடும் வரிசையாக. டூரிங் டாக்கீஸில் ஆட்டம் ஆரம்பிப்பதற்காக பாண்டு வாத்தியம் முழங்கும். ஒரு வாரத்துக்கு முன் இந்த இரவு நேரச் சப்தம் எதுவும் காதில் விழாதவாறு திடீரென்று பெருகி வந்த கோடை மழை 1 மணி நேரம் விளாசி நின்ற பிறகு சத்திரத்து கூரையிலிருந்தும் திண்ணையோரமாய் மண்டியிருந்த அரளிச் செடியின் இலைகளிலிருந்தும் சொட்டுச் சொட்டாய் நீர்முத்துக்கள் பூமியில் தேங்கி நின்ற நீர்க்கூட்டத்தில் விழுந்து எழுப்பும் ஓசையில் லயித்தவாறு. புடவைத் தலைப்பால் போர்த்திக் கொண்டு அவள் உட்கார்ந்திருந்தபோது மழையில் நனைந்து வந்த நாய் ஒன்று ஆதரவோடு அவள் காலடியில் உரசிக் கொண்டு படுத்ததும் மூலையில் கிடந்த மூங்கில் கம்பை எடுத்து சீ, ஓடு என்று அடித்து விரட்டினாளே, அப்போது அவன் வந்தான். கொட்டுகின்ற மழையில் நனைந்து எந்தப் பக்கம் போவது என்று புரியாமல் எதிலும் போய் மோதிக்கொள்ளக் கூடாது என்ற ஜாக்கிரதை உணர்வோடு 2 கைகளையும் முன்னால் நீட்டி இருளைத் துழாவியவாறு மெல்லத் தடுமாறிக் கொண்டே வந்தான் அவன்.
ருக்குமிணி நாயை விரட்டிய சப்தம் கேட்டு, யாரம்மா அது? இங்கே ஒரு சத்திரம் இருக்குதாமே, இதுதானா என்ற கேள்வியோடு சத்திரத்துப் படிகளைப் பார்த்தான். பாதத்தால் தடவித் தடவிப் பார்த்து மேலே ஏறி வந்தான் அவன். ஆமா, இதுதான். நீ எந்த ஊரு? என்று விசாரித்தாள் ருக்குமிணி. எனக்கு விழுப்புரம். உம் ஊரென்ன? ஊரு? எல்லாம் நம்ம ஊருதான். டிக்கெட் இல்லாம ரெயில்லே வந்தேன். இங்கே புடிச்சு எறக்கி உட்டுட்டான். இப்ப இதான் சொந்த ஊரு. டேசன்லே ஒரு புண்ணியவான் சொன்னாரு, இங்கே சத்திரம் இருக்குதுன்னு. ராப்பொழுதே இங்கே கழிக்கலாமில்லே என்று கேட்டுக்கொண்டே நனைந்திருந்த சட்டையை அவிழ்த்து தலையைத் துடைத்துக் கொண்டான். ராப்பொழுதென்ன, 4 போறாத்தான் இரேன். யாரு கேட்கப் போறா? என்று ரொம்ப அசுவாரஸ்யமாக புகையிலையைத் திருகி வாயிலிட்டுக் கொண்டு சோரோரமாகச் சாய்ந்து உட்கார்ந்தாள் ருக்குமிணி. அசுவாரஸ்யமாகன்னா சுவாரஸ்யமாகன்னு சொல்லாம சுவாரஸ்யம் இல்லாதவாறு, எங்க அவன் போயிடப் போறானோன்ற ஏக்கத்துல சொல்வது. அப்படி அசுவாரஸ்யமாக புகையிலையைத் திருகி வாயில் இட்டுக்கொண்டு சோரோரமாகச் சாய்ந்து உட்கார்ந்தாள் ருக்குமிணி. அவன் தூணில் சாய்ந்து கொண்டு மடியிலிருந்த ஒரு பீடியை எடுத்துப் பற்ற வைப்பதற்காகத் தீக்குச்சியை உரசினான். தீக்குச்சியிலிருந்து எழுந்து பீடிக்குத் தாவிய நெருப்பின் மங்கிய வெளிச்சம் இருவரும் பார்க்க முடியாத இருவர்தம் முகத்தையும் பார்த்துவிட்டு ஒரு நொடிக்குள் இருளில் மறைந்தது. இதுதான் அறிமுகத்துல அவரு சொன்னது. இப்ப இருவரும் கண்ணு தெரியாதவங்க. அந்த குச்சியிலிருந்து எழுந்த அந்த ஒளியினுடைய வெளிச்சம்தான், அந்த ஒளிதான் இவர்களுடைய 2 பேருடைய முகத்தையும் பார்த்து உடனே மங்கிவிட்டது என்று சொன்னது. அப்ப வாய் நிறைய புகையை இழுத்து 2 தம் அடித்தவுடன் குளிருக்கு இதமாக இருந்தது. 3வது இழுப்புக்கு அந்தத் துண்டு பீடியின் லேபிள் கரிந்து மொடமொடவென ஒலி எழுப்பியதும் அவன் அதை அணைத்து அடுத்த வேலைக்காகத் தீப்பெட்டிக்குள் வைத்துவிட்டு தீப்பெட்டியில் தாளமிட்டவாறு குஷியாகப் பாட ஆரம்பித்தான். ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினிலே அந்த அமைதியான இரவில் அவன் குரல் கணீரென்று ஒலித்தது. ருக்குமிணி நிமிர்ந்து உட்கார்ந்து பாட்டைக் கேட்டாள். பாட்டும் பாடுகின்ற குரலும் அவளுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. தன்னை மறந்து அவன் பாடிக்கொண்டிருந்ததைக் கேட்டாள். அவனும் தன்னை மறந்து பாடிக்கொண்டிருந்தான். பாட்டு முடிந்ததும் தொண்டையைச் செருமினான். அந்தச் செருமலைக் கேட்டுத்தான் ருக்குமிணி இந்த உலகிற்குத் திரும்பி வந்தாள். நீ நல்லா பாடுறியே, ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னொரு பாட்டு பாடேன் என்று கொஞ்சம் நெருங்கி வந்து உட்கார்ந்தாள். அவள் புகழ்ச்சி, அவள் புகழ்ந்த விதம் உணர்ச்சி மயமாகி தடுமாறிய குரல் அவனுக்கு ஒரு தெம்பையும் பெருமையையும் தந்தது. இன்னொரு பாட்டா? கொஞ்சம் தண்ணி இருந்தா குடிக்கிறியா? இங்கே கிடைக்குமா தண்ணியா? அந்த மூலையில இருக்கு, எடுத்துக் குடியேன். அது சரி, நீ என்ன சாதி? படையாச்சி அம்மா. எந்த மூலையில இருக்கு தண்ணி? தரையைத் துழாவினான். தோ வர்றேன் என்று பழகிய பழக்கத்தால் தடுமாற்றம் சிறிதும் இல்லாமல் மூலையில் வைத்திருந்த தகரட் டப்பாவை எடுத்து அவனிடம் நீட்டினாள். இதோ, நாங்களும் படையாச்சிதான். குரல் வந்த திக்கில் 2 கைகளையும் அவன் ஏந்த, அவள் நீட்டிய தகரக் குவளை கைமாறும்போது இருவரின் விரல்களும் ஸ்பரிசித்தன. சாதி என்ன சாதி? என்று முணுமுணுத்தான் அவன். சாதி? ஆமா. நீ ஏன் டிக்கெட் இல்லாம ரெயில்ல வந்தே? எந்த ஊருக்கு போறே? என்றாள் ருக்குமிணி. 4 வருஷமா நான் அப்படித்தான். ரெயில்ல பாட்டு பாடுவேன். ஒரு 4 ரூவா சில்லறை கிடைக்கும். அப்பெல்லாம் விழுப்புரத்துக்கு வடக்கேதான், தெற்கே வந்ததே இல்ல. அங்க இருக்கிறவங்களுக்கு என்னை நல்லா தெரியும், விட்டுடுவாங்க. இவன் யாரோ ஒரு புது ஆளு, இறக்கி விட்டுட்டான் என்று டிடிஆர் வந்ததைச் சொல்லுகின்றான். ஆமா, உனக்கு ஊடு வாச பொண்டாட்டி புள்ளை ஒண்ணும் கிடையாதா? அவன் அதற்கு பதில் சொல்லாமல் சிரித்தான். வறண்ட கைத்த சிரிப்பு. அவன் சிரித்த சிரிப்பிலிருந்து, அவன் சிரித்த தோரணையிலிருந்து ஒரு வேளை ரொம்ப சின்ன பிள்ளையோ இவன்கிட்ட போய் பொண்டாட்டி பிள்ளைன்னு பேசினா என்று நினைத்த அவளுக்கும் சிரிப்பு வந்தது. சிரித்துக்கொண்டே கேட்டாள். உனக்கு என்ன வயசாச்சு? வயசுக்கென்ன குறைச்சல்? அது ஆகுது கழுதை வயசு. நான் உன் வயசைக் கேட்டா நீ கழுதை வயசைச் சொல்றியே. வயசானால் போதுமா? 22 வயசாச்சு. பெத்தவ இல்லாம வீடு இருந்து என்ன? வாச இருந்து என்ன?
அம்மா செத்தப்புறம் சித்தாத்தாக்காரி ஒருத்தி வந்தா, கொடுஞ்சூளி. அவளுக்கும் பிள்ளை குட்டின்னு ஆயிடுச்சு. அப்பாவுக்கு நியாயம் தெரியல. சரி, இந்த வீட்டிலே நமக்கு என்ன இருக்குதுன்னு தெய்வத்தை துணையா நம்பி புறப்பட்டுட்டேன். வருஷம் நாளாச்சு. இன்னைக்கு இங்கே இருக்கணும்னு நம்பி புறப்பட்டுட்டேன். இன்னைக்கு இங்கே இருக்கணும்னு. நாளைக்கு எங்கே இருக்கோ என்னவோ தலையெழுத்து. எல்லாம் நமக்கு சொந்த ஊருதான். எல்லாரும் நம்ம சாதிதான். யாரை நம்பி யாரு இருக்கா? ஆனா பாரு, எல்லாரையும் நம்பித்தான் எல்லாரும் இருக்காங்க என்று கூறி பெருமூச்செறிந்தான் அவன். நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்லை, மடியில் 2 இருக்கு. எங்கே போய் என்ன வாங்கி சாப்பிடுறது? இந்த வனாந்தரத்திலே? இந்தா கொஞ்சம் மல்லாக்கொட்டை இருக்கு, தின்னுபிட்டு பாட்டு பாடு. நீ ரொம்ப நல்லா பாடுற என்று கந்தல் துணியில் முடித்து வைத்திருந்த வேர்க்கடலையை கையில் கொட்டி அவன் முன் நீட்டினாள். அவன் இருளில் நீண்ட அவள் கைகளை பிடித்து கடலை சிதறாமல் தன் கையில் கொட்டி கொண்டான். சரி, என்ன பாட்டு வேணும்? எதனாச்சும். உன் அழகைக் காண 2 கண்கள் போதாதே என்று தீப்பெட்டியில் தாளம் தட்டியவாறு பாட ஆரம்பித்தான் அவன். பாட்டில் லயித்திருந்த ருக்குமிணியின் காலடியில் மறுபடியும் அந்த நாய் வந்து ஒண்டியது. பாட்டுச் சத்தத்தில் தன்னை மறந்திருந்த அவள் எரிச்சலுற்ற மூங்கில் கம்பை எடுத்து வீசினாள். இந்த தடவை அடி நாயின் மீது விழுந்தது. நாய் அலறிக்கொண்டே ஓடிற்று. அது என்ன, மூங்கில் கம்பா? எங்கே காட்டு? இருட்டில் கையை நீட்டினான் அவன். உனக்கு எதுக்கு அது? என்று அவனிடம் கம்பை கொடுத்தாள் ருக்குமிணி. நல்ல மூங்கில்தான் என்று மூங்கிலை தடவி பார்த்தான். என்ன செய்யறதுக்கு? நல்ல மூங்கில்தான்னு சொல்றேன். அவன் மெல்லச் சிரித்தான். ஏன் சிரிக்கிறே? ஒண்ணுமில்ல. ஒருத்தன் கையிலே இருந்தா அது ஒன்னொன்னுக்கும் உபயோகப்படும். குருடன் கையிலேதான் அது ஒண்ணும் ஆகறதில்லை. அவன் தனக்காகத்தான் அப்படிச் சொல்லுகிறானோ என்று நினைத்த ருக்குமிணி, மூங்கில்ல என்னென்ன செய்யலாம்னு நாளைக்கு பாரு, நான் செஞ்சு காட்டுறேன் என்றாள். என்ன செய்வே? கூடை, முறம், தடுக்கு. அப்படியா? எனக்கு கூட புல்லாங்குழல் செய்ய வருமே. புல்லாங்குழலா? நீ செய்வியா? ஊதுவியா? என்று ஆர்வத்தோடு கேட்டாள் ருக்குமிணி. இப்ப பாடினேனே பாட்டு, இதெல்லாம் அப்படியே வாசிப்பேன். ஓ, அப்ப சரி. அந்த கம்பை குடு, வேற நல்லதா பார்த்து தர்றேன். நாளைக்கு நீ புல்லாங்குழல் செஞ்சு எனக்கு ஊதிக் காட்டணும். என்ன, சரியா? ஏன், மல்லாக்கொட்டையை தின்னாம குந்தி இருக்கே. இந்தா, இந்த கம்பை வச்சிக்க என்று மூங்கில் கட்டிலிருந்து நல்ல மூங்கிலாக ஒன்றை எடுத்துக் கொடுத்தாள். இந்த இரவு நேரத்தில் தன் பசி அறிந்து வேர்க்கடலையும் 3 கோலும் தந்த இந்த புண்ணியவதியை மனசிற்குள் வாழ்த்திக் கொண்டே வேர்க்கடலையை தரையில் தட்டி உரித்து தின்றவாறு மௌனமாய்ச் சாய்ந்திருந்தான் அவன். சற்று நேர மௌனத்திற்குப் பின் அவள் கேட்டாள். ஆமா, உன் பேரு என்ன? கண்ணப்பன். உன் பேரு? ருக்குமிணி. அது சரி, நீ ஒரு வயசு பொம்பளைதானே? யாரும் துணை இல்லாம இந்த சத்திரத்துல ஏன் தனியா குந்தி இருக்க? நான் சின்ன புள்ளையா இருக்கிற போதே இங்க வந்துட்டேன். எனக்கு உலகத்திலே இந்த ஒரு இடம்தான் பழக்கம். எங்க தாத்தா இருந்தது அப்போ 4 வருஷத்துக்கு முன்னே. அது செத்துப்போச்சு. தாத்தாவின் நினைவு வந்தபோது அழுகையும் வந்தது. 2 விம்மலில் வந்த துயரம் அடங்கியும் போயிற்று. மனிதனுடைய மனம் அந்த துக்கம் தொண்டை அடைக்கும்னுவாங்க இல்லையா, அப்படி அடிச்சிட்டு அந்த நினைவு மறுபடியும் போயிடுச்சுன்ற உணர்வை அழகாக காட்டுகின்றார். எங்காவது கண்ணாலம் கட்டிக்கின்னு போனாலும் உனக்கு ஆத்தா வீடு இந்த சத்திரம்தான்னு சொல்லு. நீயும் என்னைப் போல அனாதைதானா என்றான் கண்ணப்பன். அவள் குரலில் இருந்து அவள் வயசைக் கணித்த கண்ணப்பன் தன் கணிப்பு சரிதானா என்று தெரிந்து கொள்ளவே கலியாணத்தை பற்றி பேசினான். நீயாவது ஆம்பளை, நான் பொம்பளை. 2 கண்ணுமில்லாத குருடி. எனக்கு யாரு இருக்கா? யாரு இருந்தாலும் கண்ணில்லாத நான் அவங்களுக்கு ஒரு சுமைதானே. அதனாலேதான் அனாதையாய் இருக்கேன். அவன் உடலெல்லாம் மின்னலைப் போல் ஓர் உணர்ச்சி விசிறிப் பாய்ந்து அவனைத் துள்ளி எழ வைத்தது. அவன் அதற்குப் பிறகு ஒரு வார்த்தை பேசவில்லை. அவள் எதையோ பேச்சைக் கொடுத்துக்கூட அவன் பதில் சொல்லாதது கேட்டு தூக்கம் வந்துடுச்சு போலிருக்கு என்று எண்ண அவளும் தூங்க முயன்றாள். அன்று இரவு வெகு நேரம் வரை அவர்கள் இருவரும் தூங்கவும் இல்லை, பேசவும் இல்லை. மறுநாள் காலை தூக்கத்திலிருந்து எழுந்ததும், கண்ணப்பா
கண்ணப்பா என்று கூப்பிட்டாள். பதிலில்லை. அவன் படுத்திருந்த இடத்தை தடவி பார்த்தாள். இடம்தான் இருந்தது. தன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் கூட போய்விட்டானே என்று நினைக்கையில் ஆத்திரமும் அழுகையும் அடைத்து கொண்டு வந்தது. சற்று நேரம் செத்துப்போன தாத்தாவை நினைத்து கொண்டு ஒப்பாரி வைத்து அழுதாள். சத்திரத்திற்கு பக்கத்தில் ஆலமரத்தடியில் ஜனசந்தடி பெருக ஆரம்பித்தது. டீக்கடையில் டீ வாங்கி குடித்துவிட்டு ருக்குமிணியும் தனது தொழிலில் முதல் நாள் செய்து வைத்திருந்த கிளுகிளுப்பை, விசிறி முதலியவற்றிற்கு வர்ணம் பூசும் வேலையில் முனைந்தாள். நிறங்களையே பார்த்தறியாத, அப்படியென்றால் என்னவென்று கூட தெரியாத ருக்குமிணி தான் பின்னும் கிளுகிளுப்பைகளுக்கும் தடுக்குகளுக்கும் அழகாக வர்ணம் பூசுவாள். பூசப்படும் நிறங்களைப் பற்றி, பூசிக்கொள்ளும் பொருள்களுக்கு எவ்வளவு என்ன தெரியுமோ அதைவிட கொஞ்சம் அதிகமாக அவளுக்குத் தெரியும். அதாவது ருக்குமிணியை பொறுத்தவரை பச்சை என்றால் அது கண்ணாடி குப்பியில் இருப்பது, நீலம் என்பது தகர டப்பாவில் இருப்பது, கொட்டாங்குச்சியில் இருப்பது சிவப்பு. மனம் போன போக்காய் தன் மனத்திலிருக்கும் உணர்ச்சிகளை அவற்றின் மீது கிறுக்கி மகிழ்வாள். அவற்றிற்கு அர்த்தம் இல்லையா என்ன? அழகாக இருப்பதாய் கண் படைத்த புண்ணியவான்கள் கூறுவார்கள். அன்று கண்ணப்பன் சொல்லிக் கொள்ளாமல் போய்விட்ட தினம் அவள் சரியாகவே தனது வேலைகளைச் செய்து முடிக்கவில்லை. பக்கத்தில் உட்கார்ந்து வியாபாரம் செய்ய முனியம்மாளிடம் கூட சரியாக ஒன்றும் பேசவில்லை. அவளை அறியாமல் மெல்லிய குரலில் உன் அழகைக் காண இரு கண்கள் போதாதே என்று பாடிக்கொண்டாள். அதைக் கேட்டு முனியம்மா அவளை கேலி பேசினாள். முனியம்மாவுடன் ருக்குமிணியும் சேர்ந்து சிரித்தாள். ஆமாம், ருக்குமிணிக்கு வெட்கப்படக்கூடத் தெரியாது. அன்று பகல் பொழுது முழுவதும் அவன் நினைவிலேயே நகர்ந்தது அவளுக்கு. அந்த இரவுச் சம்பவத்திற்குப் பின் பகலும் இரவும் கண்ணப்பனைப் பற்றிய நினைவுகளிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள் ருக்குமிணி. மானசீகமாய் அவன் குரலையும் பாட்டையும் கேட்டு கேட்டு மகிழ்ந்தாள். வாழ்க்கை முழுவதும் அவன் பாடிக்கொண்டு இருக்க பக்கத்தில் உட்கார்ந்து தான் கேட்டுக்கொண்டே இருப்பதைக் காட்டிலும் உலகத்தில் வேறு இன்பம் இருப்பதாக அவளால் நம்ப முடியவில்லை. ஆனால் அந்தக் கண்ணப்பன், அவனைத்தான் காணோமே, அவன் எப்பொழுதாவது நிச்சயம் வருவான் என்று அவளுக்குத் தோன்றியது. அவனுக்காக அவள் காத்திருந்தாள். திடீரென்று கனவு கண்டு விழித்தெழுந்து அவன் நினைவில் சத்திரத்துத் திண்ணையில் அமர்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருக்கையில் டூரிங் டாக்கீஸில் ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது. டூரிங் டாக்கீஸ் பாண்டு வாத்திய ஓசையும் பழைய காலத்தில் புகழோடு விளங்கிய கிட்டப்பாவின் சங்கீதத்தை மானபங்கப்படுத்திக் கொண்டிருந்த டீக்கடை கிராமபோனின் கூச்சலும் அடங்கிவிட்டன. அந்த நிசப்தமான நேரத்தில் தூரத்திலிருந்து புல்லாங்குழல் ஓசை கேட்டது. அந்தப் பாட்டுத்தான். கண்ணப்பன் வருதோ? அவளுக்கு உடல் முழுவதும் சந்தோஷத்தில் பதறிற்று. குழலின் ஓசை வர வர அதிகமாகி நெருங்கி வருவது போல் கேட்டது. பிறகு நாதம் நின்று மூங்கில் கம்பொன்றின் ஓசை மட்டும் டக் டக் என்று கேட்டது. சத்திரத்துப் படிகளில் காலடிச் சப்தம் கேட்கும்போது, யாரது, கண்ணப்பாவா என்று கேட்டாள் ருக்குமிணி. ஆமாம். எங்கே இத்தினி நாளா காணோம், சொல்லாமல் கூட போயிட்டியேன்னு எனக்கு வருத்தமா இருந்துச்சு என்று அவள் சொல்லும்போது அவனுக்கு துக்கமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டு தொண்டையை அடைத்தது. பதில் பேசாமல் மௌனமாய் அன்று உட்கார்ந்திருந்த இடத்திலேயே வந்து அமர்ந்தான். இவ்வளவு நாள் எங்கே போயிருந்த? ஏதாவது சாப்பிட்டியா? சோறு கூட வச்சிருக்கேன், தண்ணி ஊத்தி. வேணுமானா சாப்பிடேன். இல்லை ருக்குமணி, நான் இப்பதான் சாப்பிட்டேன். அன்னைக்கு அந்த பசி நேரத்துக்கு வேர்க்கடலை கொடுத்தியே, இன்னைக்கு உனக்கு நான் பலகாரம் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன், இந்தா என்று ஒரு பொட்டணத்தை அவளிடம் நீட்டினான். உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருக்கா என்ன? அதான் நல்லது. ஒரு வயசு ஆம்பிளை பிச்சை எடுக்கிறதாவது. எங்கே வேலை, என்ன வேலை? நீ ஒரு தொழில் செஞ்சு பொழைக்கலே, அந்த மாதிரி நானும் ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன தொழில்? அன்னைக்கு நீ கொடுத்தியே மூங்கில், அதிலே ஒரு புல்லாங்குழல் செஞ்சேன். அதை 8 அணாவுக்கு விற்றேன். அப்புறம் 2 அணாவுக்கு மூங்கில் வாங்கி சின்ன பிள்ளைகளுக்கு ஊதல், புல்லாங்குழல் எல்லாம் செஞ்சு 1 ரூபா சம்பாதிச்சேன். அப்புறம் ஒரு பேனா கத்தி, இரும்பு ஆணி எல்லாம் வாங்கினேன். இப்போ
நல்லா ஊதல் செய்ய பழகிக்கிட்டேன். உன்னை பார்த்துத்தான் எனக்கும் புத்தி வந்தது. அவன் சொல்வதை கேட்க கேட்க அவள் கைகள் அவனை அணைத்துக் கொள்ளத் துடித்தன. அவன் அருகே சென்று நெருங்கி நெருங்கி வந்து உட்கார்ந்து கொண்டாள். நான் சொல்றதை கேட்கிறியா? வந்து எனக்கு உன் பாட்டு, உன் குரல், நீ எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலே நீயும் நானும் வந்து வந்து ஆமாம். அவளுக்கு வெட்கப்படக்கூடத் தெரியாது. அவள் உலகத்தையே மனிதர்களையே கண்களால் பார்த்ததில்லை. அதனால் உலகத்தில் மனிதர்களின் பொய்யான வெட்கமும் நாணமும் என்னவென்று கூட அவளுக்குத் தெரியாது. மனத்தால் உணர்ந்ததை வாயால் கொட்டிக் கொண்டிருந்தாள். கண்ணப்பன் மௌனமாக பீடி புகைக்க ஆரம்பித்தான். கண்ணப்பா, என்ன பேசாம இருக்கே? ஏதாவது பேசேன், பாட்டு பாடேன். உன் பேச்சையும் பாட்டையும் கேட்கணும்னு ஒரு வாரமா நான் காத்துக் கிடக்கேனே. ஆமா கண்ணப்பா, நீ சினிமா பார்த்திருக்கியா என்று வலுவில் ஒரு கேள்வி கேட்டு அவனை பேச வைத்தாள். பார்த்திருக்கேன். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்ன. இப்பெல்லாம் சினிமா பார்க்க காசு வேணாமா? என்கிட்ட காசு இருக்கு. வரியா? நான் பாட்டு கேட்டுக்கிட்டு குந்தி இருக்கேன். நீ படம் பாரு. படம் பார்க்க காசு மட்டும் போதுமா? கண்ணு வேணாம்? ருக்குமிணி, நானும் உன்னை மாதிரிதான். 4 வருஷத்துக்கு முந்தி அம்மை வார்த்து கண்ணு போயிடுச்சு. இவ்வளவு ஆசையா இருக்கியே, உன் முகத்தை கூட பார்க்க முடியாத பாவி நான். உனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்ற வரைக்கும் நீ நினைச்சது போலத்தான் நானும் நினைச்சேன். ஆனா நாம 2 பேரும் ஒண்ணா எப்படி வாழ முடியும்? யாருக்கும் யாரும் உதவியா இருக்க முடியாதுன்னு நினைச்சுதான் நான் சொல்லிக்காம போயிட்டேன். ஆனா உன்கிட்ட சொல்லிக்காம போக மனசு இடம் கொடுக்கலே. விடிய காலை வண்டிக்கு நான் ஊருக்கு போறேன். எனக்கு கண் இருந்தா இப்படி உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். என்ன பண்றது? நான் போறேன். நீ என்னை மறந்துடு என்று அழுதான் கண்ணப்பன். அவன் வருத்தம் அவளுக்கு புரிந்தது. இதுக்கு அழுற? கண்ணில்லாட்டி என்ன? எனக்கு ஒரு குறையும் தெரியலையே. சனங்கள் எல்லாம் என்னமோ கண்ணு கண்ணுன்னு பேசிக்கிறாங்களே, அது நமக்கு இல்லைன்னு சொல்றாங்களேன்னு தோணுமே ஒழிய, அதனால எனக்கு ஒன்றும் கெட்டு போகலே. நீயும் என்னை மாதிரித்தான். ரொம்ப சந்தோஷம். இதுக்காகவா உன்னை நான் மறந்துடணும்னு சொல்ற? ஆமா, நெசமா சொல்லு. உனக்குத்தான் எப்பவோ கண்ணு இருந்திருக்குன்னு சொல்றியே. கண்ணுன்னா என்னன்னு நீயாவது சொல்லேன். பார்க்கறதுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? சொல்லு என்று அவன் தோள் மீது கை வைத்து அவன் முகத்தருகே நெருங்கினாள். அவன் தேகாந்தமும் சிலிர்த்தது. இதுதான் எழுத்தாளரின் எழுத்து நடை. எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். இப்போ மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்துடுது. ருக்கு, கண்ணுன்னா என்ன தெரியுமா? கண்ணுன்னா நீதான். நீதான் எனக்கு கண்ணு இனிமேலே என்று பேச முடியாமல் திணறினான் கண்ணப்பன். அவள் அவனது முகத்தை, தலையை, மார்பை, புஜங்களை தடவி பார்த்து மகிழ்ந்தாள். அந்த சத்திரத்து இரவின் தனிமையில் இருவரும் தங்கள் கதைகளை, ஆசைகளை, ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கும் காதலை, இத்தனை நாள் பிரிந்திருந்த பிரிவின் சோகங்களை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். பேச்சு பேச்சு விடியும் வரை ஒரே பேச்சுதான். கண்ணொடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்று காதலுக்கு இலக்கணம் வள்ளுவர் கூறிவிட்டால் போதுமா? இவர்களுக்கு வாய்ச்சொற்கள்தான். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.